ஐயப்ப சுவாமிங்கிறவர் மனிதனா பிறந்து மக்களுக்காக தன்னை தவக்கோலத்தில் கொண்டுட்டு போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இந்த பூமியில வாழ்ற மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்டுட்டு வர்றது தான் அவர் தவக்கோலத்தில் போய் அங்கே உட்கார்ந்தது. வதம் பண்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் பொழுது, தன்னைத்தானே மாறும் பொழுது எல்லாமே மாறும், அடுத்த தலைமுறையும் மாறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதிகமான தெய்வங்கள், மனிதனா பிறந்த தெய்வங்கள் எல்லாருமே தவக்கோலத்துல மனிதனுடைய நன்மைக்காக, உலக நன்மைக்காக உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஐயப்பனும். இந்த சபரிமலையில தவக்கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த உடல்ல இருக்கிற கர்மாக்கள் கழியணும், அவன் உடல் சுத்தமாகணும், உயிர் சுத்தமாகணும், மனம் சுத்தமாகணும். இந்த ஐயப்ப சாமி விரத முறையிலேயே அது கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஏற்கனவே நான் சொன்ன வீடியோஸ்ல எல்லாம் இந்த விரத முறைகளுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பத்தி சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த கருப்பு துணி உடையறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு அப்படின்ற நிறம் வெளியில இருந்து வர்ற வெளிச்சம், வெளியில இருந்து வர்ற தன்மை, அதாவது குளிராகட்டும் வெப்பமாகட்டும் எந்த தன்மையா இருந்தாலும் அதை உள்ள வர விடாது. கருப்பை தாண்டி அந்த பக்கம் போக விடாது. வெய்ய காலத்துல கருப்பு குடம் பிடிச்சிருப்போம், வெயில் நம்ம மேல படாது. இதே வெள்ளை குடம் பிடிச்சி பாருங்க, நம்ம மேல வெயில் படும். வேற எந்த கலர் பிடிச்சிருந்தீங்கன்னாலும் அந்த தன்மை மாறும். ஆனால் கருப்புக்கு மட்டும் அந்த வெளியில இருக்கிற தன்மையை தன்னை தாண்டி உள்ள அது விடாது. அப்ப நம்ம கருப்பு உடுத்தும் பொழுது ரொம்ப பயபக்தியோட ஒரு விரத முறையை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம். அந்த விரத முறையை கெடுதல் நடந்துடக்கூடாது, தீட்டு பற்றக்கூடாது, கெட்ட கர்மாக்கள், நெகட்டிவ்னஸ், நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்மளை வந்து தாக்கிடக்கூடாது. அப்ப இந்த கருப்பு என்னன்னா, வெளியில இருக்கிற எந்த வகையான கெட்ட எனர்ஜிகளா இருந்தாலும் சரி, நல்ல எனர்ஜிகளா இருந்தாலும் சரி, எதையுமே அவ்வளவு சீக்கிரம் அந்த கருப்பை தாண்டி நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடாது. நம்ம இயற்கையா விரத முறையில் இருக்கும் பொழுது நம்ம உடல் சுத்தமா இருக்கும். அப்ப இந்த உடல் சுத்தமா இருக்கிற சூழ்நிலையும் அந்த கருப்பை தாண்டி வெளியில போக விடாது. அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய எனர்ஜி லெவல் டிஸ்டர்ப் ஆகாது. அப்ப நம்ம விரதத்துல எந்த கெடுதலும் நடந்துடாது. அவ்வளவு சீக்கிரம் வெளியில இருக்கிற தீட்டோ, வெளியில இருக்கிற கெட்ட கர்மாக்கள், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ்னஸ் எதுவுமே நம்மளை வந்து தாக்காம இருக்கும். நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய மனநிலை, நம்ம கர்மா உள்ள அப்படியே ஸ்டேபிளா இருக்கணும். வெளியில இருந்து புதுசும் எதுவும் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணாதானே வெளியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கவாது முடியும். நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணாமையே வெளியில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப வெளியில இருக்கிற நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா எந்த தன்மையும் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதற்காகத்தான் கருப்பை அதிகமாக உடுத்த ஆரம்பித்தார்கள்.